2026 எலெக்ஷன் வருது. உங்களோட சப்போர்ட் வந்து யார்? என்னோட சப்போர்ட் வந்து ஆக்சுவலி டிவிகே தான். ஓகே. அண்ட் நான் இப்போ வந்து யாருக்கும் ஓட் போட்டதில்லை இது வரைக்கும். இனிமே தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டே போடுவேன். பாத்தீங்களா மக்களே, இவங்க வந்து இப்பதான் ஓட்டர் ஐடி கிரியேட் பண்ண போறாங்களாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓட்டே தளபதி விஜய் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எதுக்காக தளபதி விஜய்? எனக்கு ஆக்சுவலி விஜய் ரொம்ப பிடிக்கும். ஆக்டராக ரொம்பவே நல்லாவே நடிப்பார். அதே மாதிரி நிறைய மூவிஸில் வந்து பொலிட்டிக்கல் பற்றி நிறைய விஷயம் வந்து சொல்லுவார். லைக் மாஸ்டர் மூவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்ஸ் அகெயின்ஸ்டாக வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு நிறைய விஷயம் பண்ணுவார். ஸோ அந்த மூவி நான் ரீசெண்டாக இப்போ திருப்பியும் பார்த்தேன். எனக்கு அதில் வந்து நிறைய விஷயம் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் வந்து சரி இப்போ வந்து புதுசாக ஒரு சிஎம்ஐ வந்தால் கண்டிப்பாக தான் நல்லா பண்ணுவாருன்னு நம்புகிறோம். ஒரு நம்பிக்கை தான். யா, நம்ம சப்போர்ட் யாருக்கு? இப்போதைக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் சப்போர்ட். ஏன் எதனாலனா, இப்போ தமிழகத்தில் வந்து ரொம்ப அரசியல் வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சொல்கிறது பாஜகவுக்கு ஆதரவான கட்சிகள் தான் இங்கே நிறையா இருக்குது. இப்போ அதிமுகவுடைய கூட்டணியில் பாஜக இருக்குது, பாமக இருக்காங்க, அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க, டிடிவி இருந்தார். அது இல்லாமல் இப்போ டிடிவி இவர் விஜயும் வரும் அவருடைய சப்போர்ட்ல விளியமாக தான் பேசிட்டு இருக்கிறாரு. அப்படி ஒன்றும் ஏடிஎம்கேக்கு இல்லைங்க, அதாவது மறைமுக அரசியல். ஓகே, மறைமுக அரசியல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. அப்போ நேரடியாக ஒரு 80% எதிர்க்கக்கூடிய ஒரே ஆள் இப்போதைக்கு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான். அவர் தான் பவர்ஃபுல் லீடராக இருக்காரு. பவர்ஃபுல் லீடராக இருக்கிறாரு. சப்போர்ட் விஜய்க்கு இருக்கும் சார். தளபதி விஜய் ஒரு ஆட்சி மாற்றம் இருக்கட்டுமே. 50 வருஷமா 2 பேருமே ஆண்டுட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் ஆப்ஷன் கொடுத்து பார்ப்போமே. ஒருத்தருக்கு கொடுக்காம விட்டோம், இல்லாமே போயிட்டாரு. இன்னொருத்தர் கொடுத்து பார்ப்போமே என்ன தான் பண்ணுறாங்கன்னு. 5 வருஷம் தானே கொடுக்க போகிறோம், கொடுக்கறதும் 5 வருஷம் தானே, கொடுத்துட்டு பார்ப்போமே. பண்ணலைன்னா நம்ம 50 வருஷமும் நம்ம ஏமாந்து தான் நிற்கிறோம். ஒன்றும் நம்ம தமிழ்நாட்டை மேலே போய் நிற்க வைக்கல, கீழே நிற்க வைக்கல, எல்லாம் கடனில் தான் நிற்கிறோம். ஒவ்வொருத்தர் மேலேயும் கடனில் தான் நிற்குது. இவருக்கு ஒரு 5 வருஷம் கொடுத்து பார்ப்போம். இவன் கடன் இருக்கோ இல்லையோ, கடன் இல்லாமல் பண்ணுறதே பெரிய விஷயம் தானே. ஒவ்வொரு மனுஷன் தலையிலையும் கடன் இருக்குது. அவன் பர்சனல் கடன் வேறு இருக்குது. இதையும் சமாளித்து நாட்டு கடனை பார்க்கறதா, வீட்டு கடனை பார்க்கறதா? வீட்டு கடனுக்கே அவன் அல்லாலின்னு கிடைக்கிறான். இல்லை நாட்டு கடனை என்னத்தை பண்ண போகணும்? நாட்டு கடனை அடைக்கணும்னா யாராவது ஒருத்தர் நல்லவங்க வந்து ஆட்சி சைட் போட்டுமே, அவ்வளோதான். டிவிக்கு ஒய் ப்ரோ? அது ரொம்ப நல்ல விஷயம்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அப்படியா? எந்த ஒரு விஷயம் உங்களை ரொம்ப அட்மைர் பண்ணுச்சு? டிவிக்கே தான்ப்பா அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் அவர் சொல்றது எல்லாமே இது நான் கரெக்டாக இருக்குது. தலைவர் விஜய் சொல்றதா? நீ விஜய் ஃபேன் அப்போ? ஆமாம். அப்போ உங்க ஓட்டு டிவிக்கே தான். சூப்பர் ப்ரோ.